எசேக்கியா ராஜா வானத்தை பார்த்து அபயம் விடுறான். ஏன்னா அவ்வளவு அவமானமான வார்த்தைகள். அவனுடைய தேசம் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் அவனுடைய தெய்வத்தை உயர்த்தி யெகோவா தேவனை மட்டுப்படுத்தினதா இருக்கு. அப்ப இவன் வந்து ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணும்போது அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். மற்ற ராஜ்யங்களுடைய தேவர்களையும் அவங்க ஜெயிச்சது உண்மைதான். அவைகள் எல்லாம் தெய்வம் கிடையாது. ஆனா நீங்க அப்படி இல்லை ஆண்டவரே, நீங்க ஜீவனுள்ள தேவன். அதனால அவன் சொன்ன மாதிரி ஒண்ணு என்ன செய்ய கூடாது, நடக்க கூடாது. பூமி எங்கும் நீங்க தான் தெய்வங்கிறத இந்த காரியத்துல நீங்க வெளிப்படுத்திய ஆக வேண்டும் என்று வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். இப்படி ஏதாவது நெருக்கடி, நிந்த, அவமானம், புலம்புற அளவுக்கு வந்துட்டுனா யாரையாவது கூப்பிட்டு வச்சு என்ன செய்ய கூடாது, புலம்ப கூடாது. நேர வானத்தை பார்த்து அபயமிட்டோம். என்ன செய்யணும், என்ன செய்யல தெரியலன்னு ஆண்டவரை நோக்கி என்ன செஞ்சிடணும், கூப்பிட்டுறணும். கூப்பிட்டா அவர் வந்து உங்களுக்கு இறங்கி என்ன செய்வார், உங்க புலம்பல ஆனந்த களிப்பா என்ன செஞ்சிருவார், மாத்திடுவார்.